இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த புதிய மாதத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களிடத்திலே சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம வேதத்தில் அநேக ஆவிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். நிறைய ஆவிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். பொய்யின் ஆவி, பலவீனத்தின் ஆவி, அசுத்த ஆவி, இன்னும் இச்சையின் ஆவி, இன்னும் கூட அசுத்த ஆவி, இப்படி நிறைய ஆவிகளை குறித்து, வேசித்தன ஆவி, விபச்சார ஆவி, பொருளாசையின் ஆவி, இப்படி நிறைய ஆவிகளை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த வாரத்திலே நாம் ஆண்டவருடைய ஆவியை குறித்து, தேவ ஆவியை குறித்து, கர்த்தருடைய ஆவியை குறித்து வேதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தேவ ஆவியானவர் யாருடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார், அந்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வருகிற பொழுது அவன் வாழ்க்கையிலே என்ன மாற்றங்கள் நடைபெறுகிறது என்பதை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்க இருக்கிறோம். இந்த முதலாம் நாளிலே நாம் ஞானத்தின் ஆவியை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக உபாகமம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். மோசே யோசுவாவின் மேல் தன்னுடைய கைகளை வைத்ததினால் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நூனின் குமாரனாகிய யோசுவா அந்த மோசேயினுடைய ஊழியக்காரனாக காணப்பட்டார். இன்னும் கூட நாம் எண்ணாகமத்திலே வாசிக்கிறோம், ஒரு பணிவிடைக்காரனாக அவர் காணப்பட்டார். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த ஒரு வாலிபன் என்று சொல்லி யோசுவாவை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த யோசுவாவை குறித்து இன்னும் நாம் பார்க்கிற பொழுது எண்ணாகமம் 27ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய சபை மேய்ப்பனில்லாத மந்தையை போல் இராதபடிக்கு இந்த மந்தைக்கு போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஒரு புருஷனை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே கேட்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறார், ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வை என்று சொல்லி சொல்கிறார். ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய இந்த யோசுவா, இன்றைக்கு அந்த ஆவியை குறித்து பார்க்கிற பொழுது, தேவ ஆவி, பரிசுத்த ஆவியை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமாக அவர் செயல்படுகிறார். இங்கே யோசுவாவின் வாழ்க்கையிலே அந்த மோசே கைகளை வைத்த பொழுது அந்த யோசுவாவுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தின் ஆவியினால் அவனை நிறைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சமயத்திற்கு தகுந்தவாறு, அந்த நபர்களுடைய தேவைக்கு, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஆண்டவர் அந்த ஆவியை அவர்களுக்கு கொடுக்கிறார். இங்கே ஞானத்தின் ஆவியினால் யோசுவாவை நிரப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் மோசேயினுடைய காலங்கள் முடிய போகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் கானானுக்குள்ளாக கடந்து செல்லவில்லை. எனவே அவர்களை வழிநடத்தி செல்வதற்கு ஒரு புருஷன் அங்கே தேவை. அதற்காக யோசுவாவை தெரிந்தெடுத்து ஞானத்தின் ஆவியினால் கர்த்தர் நிரப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த யோசுவா ஞானத்தோடு இந்த ஜனங்களை வழிநடத்தி சென்றதை நாம் யோசுவாவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த யோசுவாவுக்கு அந்த மோசேயின் மூலமாக கர்த்தர் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினார். வேதத்திலே நாம் ஞானம் என்று சொல்லும்போது நமக்கு நினைவுக்கு வருவது சாலமோன் ராஜா நமக்கு நினைவுக்கு வருகிறார். ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேட்டு சாலமோன் பெற்றுக்கொள்ளுகிறார். இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் ஞானம் தேவை. அதைத்தான் நீதிமொழிகளிலே நாம் பார்க்கிறோம். ஒரு காரியத்தை பிரதானமாய் செய்வதற்கு ஞானமே முக்கியம். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி, ஞானத்தை சம்பாதி என்று சொல்லி அந்த நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் கர்த்தர் கொடுக்கிற ஒரு பரிசு, ஞானம் கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஈவு. இன்றைக்கும் கூட உலகத்திலே நாம் பார்க்கிறோம், ஞானம் இல்லாமல் எத்தனையோ பேர் வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். குழந்தைகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஞானம் தேவை என்று அல்ல, உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஞானம் தேவை. இந்த ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவரிடத்திலே கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, எனக்கு இந்த உலகத்திலே வெற்றியுள்ள வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஞானம் வேண்டும். என் பிள்ளைகளை வளர்க்க எனக்கு ஞானம் வேண்டும். நான் வேலை செய்ய, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க எனக்கு ஞானம் வேண்டும். சம்பாதிக்கிற ஐஸ்வர்யத்தை செலவழிக்க எனக்கு ஞானம் வேண்டும். பொருளை சம்பாதிச்சா மட்டும் போதாது,
அதை செலவழிப்பதற்கும் அதை பயன்படுத்துவதற்கும் நமக்கு ஞானம் தேவை. இன்னும் கூட குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு ஞானம் தேவை. எல்லா காரியத்திற்கும் ஆவிக்குரிய ஞானம் நமக்கு தேவை. கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு, வேதத்தை வாசிப்பதற்கு, அதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஞானம் தேவை. எல்லா இடத்திலும் நாம் ஞானமாய் வாழ்ந்தால் மாத்திரமே இந்த காலங்களிலே நாம் கடந்து செல்ல முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பொல்லாத இந்த உலகத்திலே ஞானமாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுப்பது யார்? ஆண்டவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளாக அவர் வருகிற பொழுது அவர் ஞானத்தை கொடுக்கிறார். தேவனிடத்திலே ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் ஏராளம் உண்டு. அதை நாம் விரும்பி வாஞ்சிக்கிற பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். தந்தி கருவியை கண்டுபிடித்த சாமுவேல் மோர்ஸ் என்பவரை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். அவர் தனது கண்டுபிடிப்புகளை பற்றி மற்றவர்கள் அநேக கேள்விகளை அவரிடத்திலே கேட்டார்கள். நீங்கள் மிகுந்த இன்னலை சந்தித்திருப்பீர்கள், மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு இந்த கருவியை கண்டுபிடித்திருப்பீர்கள், உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்டபோது அவர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றல்ல இரண்டல்ல அநேக கஷ்டங்களை நான் சந்தித்தேன், பிரச்சனைகளை. ஒவ்வொரு தடவையும் நான் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்திலே நான் ஜெபித்து அதன் பதிலை பெற்றுத்தான் இந்த செயலிலே நான் ஈடுபட்டு வெற்றியாக இந்த கருவியை கண்டுபிடித்தேன். அதிலே அவர் தந்தியிலே முதலாவது அவர் எழுதியிருந்த காரியம் கர்த்தரின் மகத்துவமான செயல். அந்த வார்த்தை தான் முதல் தந்தி வார்த்தை. காரணம் தேவன் கொடுத்த ஞானம். நாமும் இந்த உலகத்திலே ஞானமாய் வாழ இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே எனக்கும் ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்திலே வரும்போது ஞானத்தை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய ஞானத்தை கொடுத்து வெற்றியாய் இந்த உலகத்திலே வாழ கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.